மூவி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து முழுக்க முழுக்க வேற மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் சீன்ல ரெண்டு பேருமே அடிச்சுக்கிற அந்த சீன் பயங்கரமா இருந்தது. ரியலா பாக்குற மாதிரி இருந்தது. கலையரசன் சார் இந்த மாதிரி நிறைய மூவி நடிச்சிருக்கார். பட் இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலா இருந்தது. ஸோ த மூவி வாஸ் வெரி குட். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. ஒரு செம்ம ட்ரீட் இருக்கு. நல்ல படம். 3 படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இதுதான் டிக்கெட் கிடைச்சது. நல்ல மூவி, பெஸ்ட் மூவி, நல்ல மூவி, நல்லா பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பக்காவா இருக்கு. நீங்க படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே இம்பாக்ட் ஆகும். நம்ம ரியல் லைஃப்லயே நிறைய விஷயங்கள் அதுல கிராஸ் ஆயிருக்கும். அது மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க. மெட்ராஸ்காரன் வேற லெவல். இந்த தை பொங்கல் வந்து வேற லெவல்ல இருக்கும். மெட்ராஸ்காரன் பயங்கரமா நடிச்சிருக்காரு. கலைப்பு அவரோட கான்செப்டுக்கு அவரோட கேரக்டருக்கு சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் ஒன்றும் பக்காவா இருக்கு. கிளைமேக்ஸ் ஹைலைட். கிளைமேக்ஸ் ஹீரோ சிரிக்கிறதுலே முடிஞ்சிச்சு. இதுதான்டா படம் அப்படின்னு நான் வேற ஒரு மைண்ட் செட்ல வந்தேன். சரி ஓகே படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்ஃபில்லாக தான் போறேன். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது மெட்ராஸ்காரர். நீங்க சென்னையில வந்து கேரளால இருந்து இங்க வந்து சென்னையில வந்து மெட்ராஸ்காரர் படம். இதுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் தான் இந்த படம். நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆமா, ட்விஸ்ட் படம் ஃபுல்லா பயமா பண்ணியிருக்கிறாங்க. ஷேன் நிகம் வந்து துண்டா நிறுத்திருக்காரு படத்தை. ஆனா செம்மையா பண்ணியிருக்காரு, சான்ஸே இல்லை. செகண்ட் ஹாஃப்லாம் அவ்வளோ ட்விஸ்ட். 2 பாட்டுமே செம்மையா இருக்கு. நல்ல படம், எல்லாரும் வந்து பாருங்க, செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ செகண்ட் ஹாஃப்ல செம்ம ட்விஸ்ட்டுங்க. வந்தீங்கன்னா பயமா என்ஜாய் பண்ணுவீங்க. கடைசி வரைக்கும் கணிக்கவே முடியாது எதனால என்ன ஆயிடுச்சுன்னு. யாருக்கும் எதுவுமே தெரியாது. கடைசியில வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்போது எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஆடியன்ஸ் வந்து எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி இருக்கும் எல்லாருக்கும். சமீபத்தில் மெட்ராஸ்காரங்களை பத்தி ஒரு படம் வந்தாலே அது எப்படி வரும்னா, ஆத்தா அம்மா அவரு மெட்ராஸ்காரனுக்கு மரியாதை கொடுத்து யாருன்னா படம் எடுத்துருக்கீங்க. வாலி மோகன்தாஸ் அவரு மெட்ராஸ்காரனை தலையில தூக்கி வச்சு எங்க அந்த டாக்டர் வந்திருக்காரா? மெட்ராஸ்காரன் டாக்டர் வந்திருக்காரா? வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சூப்பராக இருந்தது. ட்ரெயின் செலிபிரிட்டி ஷோ பார்த்தோம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரோஹினில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக வாங்க, எல்லோரும் வந்து பாருங்கள். எல்லா படத்தையும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ எல்லாரும் நீங்கள்லாம் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல். அண்ட் மெட்ராஸ்காரன் வந்து இன்னைக்கிலேருந்து மக்கள் உங்களுக்கு தான். எல்லாரும் போய் படம் பாடுங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ஃபில்ம். எல்லாரும் படம் ஐ மீன் செலிபிரிட்டிஸ் எல்லாரும் படம் பார்த்துருக்காங்க. சில டிரெக்டர்ஸ்லாம் படம் பார்த்துருக்காங்க. எல்லாரும் நல்லா தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இது ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டே மக்களோட சேர்ந்து படம் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் யூ ஆல் லவ் தி ஃபிலிம். வி ஆர் வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் இட் வித் தி ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, படம் ஃபுல்லாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறைய இருக்குது. படம் டான்ஸ் நல்லா பண்ணுறாரு. RDXல நடிச்சார் அவர். படம் போல் நல்லா பண்ணுறாரு. நேச்சுரலா நடிச்சிருக்காரு. அவருக்கு என்ன நேச்சுரலா வருமோ அதை நடிச்சிருக்காரு. அவரு எல்லாமே நேச்சுரலா பண்ணிருக்காரு. எதுவுமே டப்பிங்லாம் கிடையாது. அவரே எல்லாமே நேச்சுரலா பண்ணிருக்காரு. அப்படியே சொல்லிட்டு நான் படம் பாக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல. படம் பார்த்தா தெரியும் அவங்களுக்கு. ஆமா, வேற லெவல். அவர் எப்பவுமே கலக்குவாங்க. ஐஸ்வர்யா அவங்க தான் நல்லா இருந்தது. இல்லை, படம் ஃபுல்லாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறைய இருக்குது. படம் டான்ஸ் நல்லா பண்ணுறாரு. RDXல நடிச்சார் அவர். படம் போல் நல்லா பண்ணுறாரு. பிஜிஎம்லாம் மாசாக இருக்குது. அப்படியே ஒரு சீன், கலையரசன் வர சீன்லாம் கூஸ் பம்ப்ஸ். இல்லை, இங்கேருந்து மெட்ராஸில் பண்ணிவிட்டு அவன் சொந்த ஊருக்கு போகிற மாதிரி நல்ல மூவி.
இல்லை 2 பேரும் ஹீரோ தான், 2 பேரும் ஹீரோ தான். ஆனால் கிளைமேக்ஸ் வந்து நல்லா முடிச்சிருந்தாங்க, நல்ல ஒரு ஹாப்பி எண்டாக ஒரு நல்லா முடிச்சிருந்துச்சு, நல்ல ஒரு ஃபைட்லாம் இருந்துச்சு, நல்ல மலையாள நல்லா பண்ணியிருக்காரு. அவர் டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா நடிச்சிருக்காரு, நல்ல மூவி. நாங்கள் பெரிய மூவிக்கு தான் எல்லாம் போவாங்க மோஸ்ட்லி, நாங்களே அதுக்கு தான் வந்தோம். பட் இந்த படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படத்துக்கு வந்தோம், ஃபுல்ஃபில்லாக இருக்குது, நல்ல படம். என்ன சார்? சரி இல்லை சார், படம் கரெக்டாக முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் போயிருந்தால் படம் ஸ்லோவாக இருக்கும், மேபி 2 hour படம் கரெக்டாக முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 55 minutes நினைக்கிறேன், கரெக்டாக முடிஞ்சு. நல்ல மூவி, மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணலாம் இதுமாரி மூவியை. நம்ம ஃபுல்லாக போயிட்டு பெரிய ஹீரோனா போயிட்டு டிக்கெட் எடுக்கிற மாரி போயிருக்காதுங்க. இதுமாரி ஒரு கேரளாலேருந்து வந்திருக்காங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். மார்னிங் கூட ஒரு அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணாங்க, நான் கூட நினச்சேன் நம்ம ஊர் ஹீரோவாக நினச்சேன், நல்ல செலிப்ரேஷன் இருந்துச்சு. இந்த மெட்ராஸ்காரன் படத்துல அந்த கதாநாயகன் அவர் ஷேன் வந்து அடிப்பொலியா உண்மையிலேயே அந்த மலையாளம் அவரு சூப்பரா நடிச்சிருக்காரு. கேரளா நடிகர் சூப்பரா நடிச்சிருக்காரு, அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இதுல வந்து வில்லனா நடிச்சிருக்கிற நம்ம தம்பி கலையரசன் அவர்கள் சூப்பர். இவ்வளவு நாளா மெட்ராஸ்காரங்க எல்லாமே கெட்டவங்களாகவும் மற்றபடி வெளியூர்காரங்க எல்லாமே நல்லவங்களாகவும் காட்டிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லை, மெட்ராஸ்காரன்ட்டையும் அன்பு இருக்கு, பண்பு இருக்கு, பாசம் இருக்கு. அதே மாதிரி படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் பேர் தெரியல, எனக்கு அப்பவே தெரியும். அந்த 2 பேரும் ஃபைட் பண்ணும்போது அந்த மியூசிக் வரும்போது நினைச்சேன், எவனோ கை தேர்ந்த இந்த மியூசிக் டைரக்டரா இருக்குன்னு. சாம் சிஎஸ் என்னது கூல் சுரேஷ், சாம் சிஎஸ் கூல் சுரேஷ். படத்தோட தயாரிப்பாளர் யாருன்னு தெரியல, பேர் வந்திருக்காரா எப்போ ஜெகதீஷ் மாலை அங்க போய் சந்திச்சு, அந்த மாலை அங்க போய் மாற்றதுக்கு நான் காரணம் இல்லப்பா, என்னைய விட்டுருக்கா. நான் இப்பவும் சொல்றேன், இந்த மெட்ராஸ்காரனை எப்பவுமே தலைமையில தூக்கி வச்சுதான் கொண்டாடணும். அதான் இவங்க 4 பேருக்குள்ளதான் கதையே, அதே பயங்கரமா இருக்கு. ட்விஸ்ட் இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல சரியான ட்விஸ்ட் இருக்கு. உங்களுக்கு படம் வந்திருக்கு, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டா இருக்கா? ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான், ஃபேமிலியா வந்தா சூப்பரா இருக்கும் படம். அவரு தாங்க மியூசிக் அப்படி தூக்கி நிறுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருக்காரு, அப்பா புல்லறியுது. இப்ப கூட பாருங்க புல்லறியுது. அவருக்கு ஒரு அதான் சொன்னேன், ஆர்டிஎக்ஸ்க்கு அப்புறம் இது ஒரு சம மூவி. ஆர்டிஎக்ஸ் டப்பிங் மூவி, இது ஒரு தமிழ்ல சிறான ஓப்பனிங். வர எடுத்த உடனே நம்மளுக்கு எதுவுமே வந்துடாது, வரதான் நம்ம தான் உடனே ஒரு ஹீரோ வந்த உடனே நம்ம இது பண்ண முடியும். ஆனா அவர் ஆர்டிஎக்ஸ்ல நல்லா ஃபேம் ஆனதுனால இந்த படம் அவருக்கு தூக்கி சாப்பிட்டோம்.